Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM Certified Research Analyst and NCM Certified Technical Analyst. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து VCP, Volatility Contraction Pattern. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் சைடில் வந்து மேக்ஸிமம் பீப்புள் இதை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. பட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் பீப்புள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே என்டர் இருக்காங்க அண்ட் அவங்க ரீஎன்ட்ரி எங்கே எடுக்கிறாங்க, ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதில் கனெக்ட் பண்ணலாம். இதில் இந்த VCPயில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு SMC கான்செப்ட்டும் மர்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல் இன் டுகெதர் நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்மளால் வந்து பிக் மூவ்ஸை கேப்சர் பண்ண முடியும். நம்ம என்டர் ஆன வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து ஒரு 10% மூலம் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த சார்ட் வந்து இப்போ கரண்டாக நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம். ஃபியூச்சரில் வந்து ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த VCPனுடைய ஸ்கிமேட்டிக் தியரிட்டிக்கலாக பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஸ்பாட்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு பிக் கேண்டில்ஸில் கொடுத்துருக்கு. ஒரு 4-5 கேண்டில்ஸ்லேயே நமக்கு இந்த ரேஞ்சை கவர் பண்ணிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் செல் பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு வாங்குகிற இன்ஸ்டிடியூஷன்ஸே திருப்பி செல் பண்ணுறாங்களா இல்லை ரீட்டைல் பீப்புள் செல் பண்ணுறாங்களா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேப்சர் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கான்ட்ராக்ஷன் ஆகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன பேஸ் பில்டப் அக்கர் ஆகும். ஸோ அந்த பேஸ் பில்டப் வந்து ஒரு அக்குமுலேஷன் தான். ஸோ நமக்கு இங்கிருந்து இந்த மாதிரி சைட்வேஸில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த சைட்வேஸ் ரேஞ்ச் நமக்கு பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் நல்லா மேசிவாக ஸ்பைக் ஆகும். இது நீங்கள் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் இருக்குல்ல, அது அப்புறமேட்டு இந்த பாக்ஸ் பேட்டர்ன், டபுள் டாப் டபுள் பாட்டம், அந்த பாக்ஸ் பேட்டர்னு, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து சிமிலர் டு VCP தான். பட் நம்ம அங்கே வந்து பெருசாக வால்யூம் செக் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் மட்டும் தான் பார்ப்போம். அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் கனெக்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வால்யூமோட ரிலேட் பண்ணி யார் என்டர் ஆயிருக்கா, யார் எக்ஸிட் பண்ணியிருக்கா, அண்ட் இந்த பேஸ் கான்செப்ட்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கும்போது நமக்கு மோர் அக்யூரசி கிடைக்கும். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி நான் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே. இப்போ வந்து சார்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து கிரைசல்னு ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கினுடைய சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து இங்கே ஒரு மேசிவ் மூவ் கொடுத்துருக்கா, அதை ஃபாலோ பண்ணி ஒரு கான்ட்ராக்ஷன், அண்ட் இந்த கான்ட்ராக்ஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு மேசிவ் மூவ், திருப்பி இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக என்ன நோட் பண்ணணும்னா எவ்ரி கான்ட்ராக்ஷனுக்கு பிஹைண்ட் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல் ட்ரேடரோ லார்ஜ் ஃபண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி மேசிவ் மூவ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகும். அந்த கான்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செல் பண்றது யாரா இருக்கும்னா ரீட்டைல் பீப்புள் தான் செல் பண்ணுவாங்க. இப்போ இங்க வந்து ஒரு 10 கோடி ரூபாய் இல்லாட்டி ஒரு 100 கோடி ரூபாய் போட்டு இங்க ஒருத்தர் என்டர் ஆயிருக்கானா, இவன் வந்து இங்க மேல போகும்போது மொத்தம் 100 கோடியுமே செல் பண்ணிட்டானா ஸ்டாக் ஏறினதுக்கு அப்படியே ஃபுல்லா இறங்கிடும்ல. பட் நமக்கு அப்படி நடக்காது. இந்த VCP பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மேசிவ் மூவ் கொடுத்துருச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கான்ட்ராக்ஷன் அது ஃபார்ம் ஆகும்போது நம்ம அந்த கான்ட்ராக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்றத வால்யூம்ல செக் பண்ணிட்டு அண்ட் அது கூட நம்ம மற்ற டெக்னிக்கல் டூல்ஸும் வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ஷன் ரீட்டைல் பீப்புள் இருக்காங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு மோர் அக்யூரசி கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் பிரைஸ் ஜம்ப் ஆயிருக்கா அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைனி கான்ட்ராக்ஷன், ஸோ ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி ஒரு மேசிவ் மூவ் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சேனல் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஸ்டாக் இங்க நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்தரா ஒரு மேசிவ் மூவ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஸோ அது எப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ SMC நம்ம இதுல வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ SMC இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு அக்யூரசி கிடைக்கும். ஸோ பேசிக்கா இங்க இருந்தா நமக்கு மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 840 இருக்கிறவன் ஒரு 1150 பிளஸ் இந்த இடத்துல டிராவல் பண்ணியிருக்கானா, ஸோ இப்போ இந்த மூவ் ஜென்ரேட் பண்ணினவங்களுக்கு திருப்பி இந்த இடத்துக்கிட்டே வரும்போது கண்டிப்பா அவங்க என்டர் ஆக பார்ப்பாங்கல்ல. ஸோ சேம் பீப்புள் இப்போ இங்க வாங்கி இந்த பிரைஸை யாரு மேலே தள்ளினாங்களோ அவங்க திருப்பி இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ட்ரி எடுப்பாங்க. அவங்க என்ட்ரி எடுத்தாங்கன்னா ஸ்டாக் திருப்பி ஸ்டேபிள் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிக்கும். அவங்க என்ட்ரி எடுக்குதுன்னா ஸ்டாக் வந்து இதை பிரேக் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா
ஒரு ஸ்டாக் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சோ ஒரு மூவ், ஸோ அது வரைக்கும் வருதான்றதை பார்க்குறோம். சப்போஸ் அது வரைக்கும் வராமல் சம்டைம்ஸ் எப்படி அக்கர் ஆகும்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கிருந்து நமக்கு மூவ் ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து மேசிவ் மூவ் ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து திருப்பி ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி இங்கிருந்து ஒரு மூவ் ஆரிஜினேட் ஆயிருக்கா. ஸோ இப்போ நீங்க ஒரு பேஸ்ன்னு சொன்னோம்னா, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆக்சுவல் பேஸா இருக்கும். ஸோ இதுக்கு கீழே ஸ்டாக் வரல. ஸோ இந்த இடத்துல திருப்பி திருப்பி எல்லாம் வாங்கி பைசா திருப்பி மேலே ஏற்றிட்டாங்க. பட் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க இருந்து நமக்கு ஃபால் ஆகும்போது நமக்கு திருப்பி இந்த பேஸ் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு ஃபால் இருக்கு. ஸோ இந்த சின்ன கிராப் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து டெக்னிக்கலா வந்து லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராபை ஃபாலோ பண்ணி இப்ப ஸ்டாக் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம் அப்ளை பண்ணி பாருங்க. வால்யூம் ஆக்டிவிட்டி பாருங்களேன், இந்த ஸ்பைக்லாம் பாருங்களேன் எப்படி வால்யூம் இருக்கு, இந்த ஃபால் எப்படி வால்யூம் இருக்கு. ஸோ வால்யூம் கம்ப்ளீட்லி வந்து நமக்கு ட்ரைன் அவுட் ஆயிருக்கு. திருப்பி இங்க பாருங்க நல்ல வால்யூம் இருக்கு. திருப்பி இந்த ஃபால்ல பாருங்களேன் வால்யூம் கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வால்யூம் ஃபால் ஆனாலே வந்து அதை லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது மேக்சிமம் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ திருப்பி அவங்க தான் என்டர் ஆக பார்ப்பாங்க. ஸோ திருப்பி ஸ்டாக் வந்து மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் நம்ம வந்து டெக்னிக்கலா இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ட்ரா பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணினா மேபி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுனால் ஒரு 970க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுனால் ஸ்டாக் வந்து ஒரு 1150 வரைக்குமே மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. 1100 வரைக்கும் கூட மேல போகலாம். அண்ட் மூவிங் ஆவரேஜும் போட்டு பாருங்களேன், எவ்ரி டைம் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி இங்கே நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் பாக்குறதுலாம் வந்து ஜஸ்ட் நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து விசிபி டெக்னிக்கல் கான்செப்ட் குள்ள கவர் ஆகாது. விசிபில நம்ம என்ன செக் பண்றோம்னா ஒரு நல்ல வால்யூம் ஸ்பைக் அக்கறை இருக்கான்றத பாக்குறோம். அது கூட பிரைஸ் நல்லா ஜம்ப் ஆயிருக்கணும். இதை ஃபாலோ பண்ணி ஒரு கான்ட்ராக்ஷன் அக்கறை இருக்கணும். ஸோ நல்ல மூவ் இருக்கு, வால்யூம் பில்டப் அக்கறை இருக்கு, ஒரு கான்ட்ராக்ஷன் அக்கறை இருக்கு. இந்த கான்ட்ராக்ஷன்ல வால்யூம் பில்டப் இருக்கக்கூடாது. செல்லிங் வால்யூம் பெருசா ஜென்ரேட் ஆகக்கூடாது. சொன்ன மாதிரி இங்க பாருங்க செல்லிங் வால்யூம் பெருசா ஜென்ரேட் ஆகல. ஸோ திருப்பி இன்ஸ்டியூஷன்ஸ் தான் என்டர் இருக்காங்க. திருப்பி பிரைஸ் மேலே போயிருக்கு. அண்ட் அகைன் இந்த இடத்துல பாருங்களேன் நமக்கு பெரிய அளவில் செல்லிங் வால்யூம் ஜென்ரேட் ஆகல, திருப்பியும் ஃபிளாட்டா தான் இருக்கு. ஸோ அகைன் இப்போ இங்க இருந்து பிரைஸ் மேலே போச்சுன்னா திருப்பி நமக்கு வால்யூம் பில்டப் இங்க வந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிரைஸும் நல்ல ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இன்னொரு சார் உங்களுக்கு காட்டுறேன். எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் இதில் தான் இருக்கு, ஒரு பேட்டர்னில் தான் இருக்கு. இப்போ நீங்கள் வால்யூம் பில்டப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸ்ல நல்ல வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல வால்யூம் பில்டப், ஒரு பேஸ் ஃபார்மேஷன். ஸோ இப்போ இந்த பேஸ் ஃபார்மேஷன் வந்து நமக்கு மேபி சீக்கிரமாக பிரேக் அவுட் கொடுக்கலாம். இப்போ கொடுக்குற இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு ஸ்டாக்கு. ஸோ கொடுத்துச்சுனால் நமக்கு வந்து நல்ல ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. அண்ட் இந்த என்டையர் பேஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் பெருசாக ஜென்ரேட் ஆகல. அண்டில் இந்த கேண்டில் மட்டும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த கேண்டில் வந்து நமக்கு 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த வால்யூம் நமக்கு பெருசாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல விசிபி வந்து கொஞ்சம் ரியல் டைம்ல நம்ம நல்லா அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து விசிபியினுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்பைக் இருக்கணும். அந்த ஸ்பைக்கை ஃபாலோ பண்ணி ஒரு கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகணும். அந்த கான்ட்ராக்ஷன் இங்க இருக்கு, ஒரு நல்ல ஸ்பைக் இருக்கு. 555 இருந்து ஒரு 660 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த லோ டு ஹை வந்து ஒரு 20% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கான ஒரு கரெக்ஷனும் கொடுத்துருச்சு, ஒரு கான்ட்ராக்ஷனும் கொடுத்துருச்சு, ஒரு 13% கிட்ட ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்றோம். அண்ட் இந்த பேஸ்ல நமக்கு வால்யூம் ஆக்டிவிட்டி நல்லா தான் இருக்கு. நீங்க இந்த கேண்டிலை மட்டும் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த மூலெல்லாம் பாருங்களேன் நல்ல கிரீன் வால்யூம்ஸ் இருக்கு. இந்த கரெக்ஷன்ல ரெட் வால்யூம் கம்மியா இருக்கு. திருப்பி இந்த மூல கிரீன் வால்யூம் நல்லா இருக்கு, இந்த ஃபால் ரெட் வால்யூம் கம்மியா இருக்கு. இப்ப பாருங்க கிரீன் வால்யூம் ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்டாக்கும் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுனால் ஒரு 680 700 கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்ளை இன்டியூஸ் ஆகும். இந்த இடத்துல மேபி சப்ளை இன்டியூஸ் ஆகலாம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போனா ஸ்டாக் இன்னும் கூட ஃபர்தரா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போக ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் பேட்டர்ன் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. விசிபியில நமக்கு கவர் ஆயிருக்கு. நல்ல வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்பயுமே என்ன செக் பண்ணணும்னா வாலட்டிலிட்டி வந்து எந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகுது, ஒரு பாக்ஸ் பேட்டர்ல கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லை ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ல கான்ட்ராக்ட் ஆகுதான்றத பார்க்கணும். பார்த்துட்டு அது கூட நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து மோர் ப்ராபபிலிட்டி இருக்கு அந்த ட்ரேட் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை முடியறதுக்கு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் ஒரு 4 monthsக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம், லாங் டேர்ம் பிளஸ் ஸ்விங் ட்ரேடிங் இன் சிங்கிள் ஸ்டாக்னு. அந்த வீடியோ வந்து ஜனவரியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக் கவர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்னுடைய கரண்ட் டேட்டா எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணது ஜனவரியில் கவர் பண்ணோம்.
அப்போ இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் ஒரு 1100 இருந்துச்சு. இப்போ 1140 கிட்ட இருக்கு. ஸோ சூன் இந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 45% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாங்கள் வீடியோ மேக் பண்ண டேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 4 monthsல 45% ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்பெஷலாக ஏன் இந்த வீடியோ நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்டாக் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும்போது நிறைய பேர் யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் ஏறவே ஏறாது, ஸோ 1000 ரூபாயில் இருக்கானா இவெல்லாம் வந்து ஏறவே மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. ஸோ இந்த லோஸ்லாம் வந்தப்போ 900 ரேஞ்ச் வந்தப்போ. பட் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு இந்த ஏரியாட்ட வர வர நல்ல அட்டென்ஷன் கிராப் ஆச்சு. ஏன்னா ஸ்டாக் வந்து நல்ல டெக்னிக்கலி வந்து நல்ல ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டாக் மாதிரி இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஸ்டாக் வந்து வீடியோலேயே கவர் பண்ணணும். அண்ட் எவென்ச்சுவலி அதுக்கு வந்து நல்ல ரிவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் தான் வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தோம், ஐடியா ஃபோர்ஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ ஆயிருந்துச்சு, ஒரு பேஸ் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ ப்ராபபிளா இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணி மேலே போனானா அவனும் கூட 50% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வரும்போது நாம அந்த ஸ்டாக்கை பாசிட்டிவா பார்க்கறதுக்கு நிறைய வேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ இன் கேஸ் நீங்க பார்க்கல, இந்த ஸ்டாக் பத்தின வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணலன்னா நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றோம். ஸோ அந்த வீடியோ நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. And that's it for this video guys. I hope this video was useful to you. நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு லைவ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், யூடியூப் லைவ் 12 PM ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த யூடியூப் லைவில் வந்து நான் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் queries எல்லாமே வந்து நாங்கள் கிளியர் பண்ண பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய ஓவர்வியூ ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் அந்த யூடியூப் லைவில். பேசிக்கலி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறோம்னா நாங்கள் எடுத்த வித்தின் ஒரு 1 or 2 daysலேயே வந்து 10% மூவ் தர மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் நாங்கள் கேப்சரே பண்ண பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த க்ளூஸ் தான் உங்களுக்கு அந்த லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் எங்களுடைய பப்ளிக் கம்யூனிட்டி டெலகிராமில் வந்து நீங்கள் ஒரு மெம்பராக இல்லைனா கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். எங்களுடைய டெலகிராம் கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மோர் தேன் ஒரு 10-20% மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு மேசிவ் மூவ் கேப்சர் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் நாங்கள் அந்த கம்யூனிட்டியில் போட்டுட்ருக்கோம். எங்களோட இன்டெப்த் அனாலிசிஸ் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அண்ட் இந்த என்டையர் சேனல் அண்ட் எங்களோட கம்யூனிட்டி எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் டைரக்ட் கால்ஸை எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.